ஆஷா ஆஷா என்னங்க? ஆஷா, உன் தம்பிங்க வந்தானா? அவன் ஏங்க இங்க வரப்போறா? மும்பைக்கு போயிட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க? இல்ல ஆஷா, அவன் மும்பைக்கு போறதா என்கிட்ட போய் சொல்லிட்டு ஜோதியையும் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். ஜோதியை கொலை பண்ணது என் தம்பியா இல்ல நீங்களா? நீ என்ன சொல்ற ஆஷா? அஜய், ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. உங்களை பத்தின எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜத்தை சொல்லுங்க, என் தம்பி தப்பிச்சுக்கிட்டது உங்களுடைய அந்த பழைய ஃபேக்டரியில இருந்து தானே? அதாவது என்னோட 2வது முகம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் தம்பி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டான். Am I right? தெய்வம் தெய்வம்னு சொல்லி உங்களை பூஜை பண்ணேன்னு ஏங்க ஏங்க இப்படி செஞ்சீங்க? ஆண்டவரோட போட்டோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க போட்டோவுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த என் தாய ஏங்க கொலை பண்ணீங்க? என் தம்பி மேல கொலை பழிய சுமத்தி அந்த ஃபேக்டரியில ஏன் அடைச்சு வச்சீங்க? ஏன்னா கேக்குறேன். அவன் உயிரோட இருக்கும் போதே அவன் கண்ணு முன்னாடியே உன்னை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனையும் கொல்றதுக்கு. தப்பு பண்ணினோன்னு எங்களை எல்லாம் கொல்ல பாக்குறீங்க. நீங்க ஏன் இப்படி ரவுடியா கொலைக்காரனா மாறுனீங்க? சொல்லுங்க அஜய், சொல்லுங்க. என்ன ஏன்னு சொல்லணுமா? ஏன்னு சொல்லணுமா? சொல்றேன். எங்களது அழகான ஒரு சின்ன குடும்பம். எங்க அப்பா ரொம்ப ஆச்சாரமானவர். பிரசீத மம பாஸ்கர दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमस्तुते सप्त अश्वरतमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं सूर्यं तं सूर्यं प्रणमाम्यहम्. எங்க குடும்பம் தான் உலகம் நினைக்கிறேன். எங்க அம்மா அன்பு பாசம் அடக்கம் நிறைஞ்ச எங்க அக்கா சந்தோஷத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தது எங்க குடும்பம். சரி வா, நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஓகே, கம் ஆன். சீக்கிரம் வந்துருங்க. Thank you. Thank you. ஆஹா, 5 நிமிஷம் கூட புருஷன் பேய மாட்ட போல இருக்கு. சரஸ்வதி, உன் பொண்ணு கவிதாவை தொட்டில போட்டது, பேர் வச்சது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்குல்ல? எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டா. ஆமா சாந்தி, பொம்பளை பிள்ளைங்க கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள வளர்ந்து ஆச்சரியப்பட வைக்குதுங்க. அவங்க வளர வளர நமக்கு தான் கஷ்டம். என்ன சரஸ்வதி சொல்ற? உண்மையதான் சொல்ற சாந்தி. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாதுகாக்க முடியும்? அதனாலதான் அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணமா? இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு உன் பொண்ணுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? இன்னும் 2-3 வருஷம் சந்தோஷமா இருக்கட்டுமே. அப்படி நினைச்சு கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது லட்சுமணா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு 15 வயசு தாண்டினதும் பெத்தவங்களோட தூக்கம் போயிடும். 20 தாண்டிச்சுன்னா தூக்கத்தோட சேர்த்து நிம்மதியும் போயிடும். ஒரு இடத்துல நல்ல வரன் பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அதாவது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆமா லட்சுமணா, பேச்சுவார்த்தை எல்லாம் ஆயிடுச்சு. அடுத்த விஷயம் பணம் தானே, அதுதான் உன்னை கேட்கலான்னு. ஐயோ, நீ திடீர்னு கேட்டா நான் எங்க இருந்து தருவேன் பாபு? எங்க இருந்து தருவேன்னு கேட்டா நான் என்ன செய்யறது? அன்னைக்கு நீ கஷ்டம்னு சொன்னதால என்கிட்ட இருந்த 3 லட்சத்தை கொடுத்தேன். பணம் கொடுக்கும் போதே நான் சொன்னேன்ல, எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்பேன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பணம் வேணும். நீ சொல்றது ஒத்துக்கிறேன் பாபு, ஆனா பணத்தெல்லாம் வேற பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு 10 நாள் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். லட்சுமண், 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடு. நீ கொடுத்த பிறகுதான்
நான் கல்யாண ஏற்பாடே செய்யணும். பாபு, நீ பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் கண்டிப்பா தரேன். டெஃபினட்டா. நம்பலாமா? 100%. சரி, இப்போ பிக்னிக்கை என்ஜாய் பண்ணலாவா? இந்த விஷயம் எல்லாம் நம்ம பொண்டாட்டிக்கு முன்னாடி அடிக்க முடியாது பாரு. அதனாலதான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். இந்தா. வேண்டாம் லட்சுமணன். அட குடிப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டு பிக்னிக் என்ஜாய் பண்ணாம குடி குடி. கம் ஆன். அட இன்னும் குடி. லட்சுமணா, இது என் மான பிரச்சனை. தப்பு 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 தப்பு. மானத்தை விட உயிர் பிரச்சனைன்னு சொல்லு. குடுக்குற குடி. இது குடி. கொடுக்க வேண்டிய பணத்தை அட. சீக்கிரம் கொடுத்துரு. அந்த கவலையே உனக்கு வேணாம், குடி. அங்க பார், எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு பார். ஐயோ, பாபு கீழே விழுந்துட்டாவா? தாத்தா சீக்கிரம் வாப்பா. என்னாச்சுங்க? வேண்டாம் வேண்டாம் சொல்ல, புல்லா குடிச்சு கால் தவறி விழுந்துட்டாப்பா. என்னது, 3 லட்சம் கொடுக்கணுமா? ஆமா சாந்தி, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். ஓ, இது நல்லா இருக்க. உன் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? அண்ணா, நான் உங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்கல. ஏன் வீட்டுக்காரர் உங்ககிட்ட கொடுத்த 3 லட்சத்தை தான் திருப்பி கொடுங்கன்னு கேக்குறேன். இத பாருங்க சரஸ்வதிமா, நீங்க புருஷனை இழந்துட்டீங்க, அந்த துக்கத்துல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அட படுபாவி, அன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு இல்லைங்கிறியா? நீ உருப்படவே மாட்டேன். ஏய், என்ன அவசரமா பேசுற? உன் புருஷன் என்கிட்ட ஒரு பைசா கூட கொடுக்கல. நானும் உனக்கு எதுவும் தர போறதில்ல. போ. என்னடி பாக்குற? டேய் படுபாவி, நீங்க எதுக்காக வந்த? சரஸ்வதி, நீ என்ன தப்பாவே நினைச்சு பேசுற. நான் பணத்தை எப்பவும் பெருசா நினைக்கிறவன் இல்ல. உன் முன்னாடி பணம் எனக்கு கால் தூசுக்கு சமம். நான் தனியா இருக்கப்போ கேட்கறத விட்டுட்டு என் பொண்டாட்டி கூட இருக்கப்போ கேட்டுட்டியே. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தெரியாதுல்ல. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு செய்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம். என் வீட்டுக்காரர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. நான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுறேன். அவ்வளவுதானே? அதுக்கே நீ வருத்தப்படுற? உன் பொண்ணுக்கு நான் தகப்ப ஸ்தானத்துல இருந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, உன் புருஷ ஸ்தானத்துல இருந்து உனக்கு தாம்பத்திய சுகமும் கொடுக்கிறேன். லக்ஷ்மண், சத்தம் போடாத. தூங்கிட்டு இருக்கிற உன் பசங்க எந்திரிச்சு போறாங்க. நிதானமா யோசனை பண்ணு. உனக்கு இன்னும் இளம இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சொல்ற? பொறுக்கி, முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. இல்லன்னா நான் மிருகமா மாறிடுவேன். போயிடு. சரசு, உன் கூட சரசு ஆடணும் தான் உன் புருஷனை நான் கொன்னேன். என் வீட்டுக்காரரு நீதான் கொலை பண்ணியா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். இந்த பாரு, மரியாதை வெளியில போயிடு. இல்லன்னா இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்க்கு சொல்லிடுவேன். போயிடு. நான் போலீஸ்காரன், என்னைய மிரட்டுறியா? நானும் இதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. என்னடி ஓடுற? விட்றா. ஆ. ஏய், விட்றா. ஐயோ. ஏய், விட்றா. எங்க போற? அஜய், கவிதா. ஐயோ, விடு. விட்றா. ஏய், அஜய், எங்க அம்மா விட்றா. விட்றா. எங்க அம்மா விட்றா. விட்றா. கவிதா. இங்கே. கவிதா. உன் கண்ணு முன்னாடி உன் பொண்ணு அனுப்பிக்கிறப்பா. ஒண்ணும் செஞ்சிடாத.
லக்ஷ்மணா, சாட்சியோட தப்பு பண்ணிருக்க. என்னடா போலீஸ்காரன் நீ? என்ன பாக்குற? இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் ஒன்னெல்லாம் உயிரோட விட்டா எனக்கு தான் ஆபத்து. என்ன சார், ஓட்டை முடிஞ்சு டயர்டா வந்திருக்கீங்க? இன்னைக்கு யார் மாட்டினது? ஆமையா, ஒரு சின்ன குட்டி. நீ உண்மையிலே என் மகனா இருந்தா, நான் உனக்கு பால் கொடுத்து வளர்த்தது உண்மையா இருந்தா, நீ அவங்கள விடக்கூடாது. அவங்க வம்சத்தையே நிர்மூலமாக்கிடு. நீ அப்படி செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரி சார். அன்னைக்கு என்ன போலீஸ் பிடிக்காம போயிருந்தாங்க, நீ இருந்திருக்க மாட்ட. உங்க அம்மா தம்பி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதிர்ஷ்டம் தலைகழுத்து. நல்லா இருந்துச்சு. என்ன ரிமாண்ட்ல போட்டுட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு உங்க அப்பா எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணாரோ, அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு எந்த தடயத்தையும் விட்டு வைக்காம உங்க குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன். பாருங்க, உங்க வாழ்க்கையில நடந்தது நினைச்சு நானும் வேதனைப்படுறேன். ஆனா பழிச்ச நினைச்சிட்டு இருந்தா எப்படிங்க? ஒரு கெட்ட கனவா நினைச்சு அதெல்லாம் மறந்துடுங்க. மறக்கணுமா? என் நெஞ்சில தினமும் கொழுந்து விட்டு எரியுற அந்த நெருப்பையா நான் மறக்கணும்? ஏதோ சின்ன வயசுல நடந்தது, அதுக்காக. சின்ன வயசுல நடந்ததுனால எல்லாத்தையும் நான் மறந்துடணுமா? சரி, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். ஆனா உன்னால என் இளம பருவத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? என் தாய் மடியில நான் நிம்மதியா படுத்து தூங்கணும், அதை உன்னால கொடுக்க முடியுமா? முடியாது. எனக்கு எங்க அப்பாவோட அரவணைப்புல சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. உன்னால கொடுக்க முடியுமா? முடியாது. உன்னால முடியாது. எங்க அக்கா மடியில நான் படுத்து தூங்கணும், முடியுமா? உன்னால கொடுக்க முடியுமா? உன்னால முடியாது. இல்ல, உன்னால முடியாது. கேட்கவும் தம்பி, கேட்கவும் தம்பி. இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. அவனை கொண்டுடாதீங்க. வேணும்னா என்ன கொண்டு போட்டுருங்க. சொல், ஓ தம்பி. அவன் இங்க இல்ல. சொல்லு. அவன் இங்க இல்ல. தம்பி, சத்தியமா சொல்றேன். சொல்லு. அவன் இங்க இல்லைங்க. சொல். எங்க? தண்டாளா, என் வாழ்க்கைய அடியோட நாசம் பண்ணிட்டேடா பாவி. நான் இந்த கொலைகாரனை கொல்லாம விட்டா இவன் உன்னை சித்திரவதை பண்ணி கொண்டு இருப்பான். அவர் என் புருஷன். என்ன அடிக்கட்டும் கொல்லட்டும், என்ன வேலை செய்யட்டும். ஆனா நீ சுமங்கலியா இருந்த என்ன இப்படி விதவையாக்கிட்டேடா. உயிரோட எனக்கு சமாதி கட்டிட்டேடா.
ஹலோ அக்கா, சொல்லுப்பா ரவி, நான் தான் பேசுறேன். அக்கா, நீ அங்க இருக்க வேண்டாம். மெதுவா, அவரு கேட்டுட்டு போகுது. சொல்லு. அந்த ராட்சசன் உன்னை கொன்னுடுவாக்கா. நான் பழைய ஆவடி ரோட்ல பாலடைஞ்ச பங்களாவுல இருக்கேன்க்கா. நீ எப்படியாவது தப்பிச்சு வந்துரு. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். வந்துருவேன்க்கா. கண்டிப்பா வந்துருவேன்ல. சரி. வெயிடி போன. அக்கா, வந்துரு போலாம். இல்ல ரவி, நான் வரல, நீ போ. அக்கா, தாடி அது இதுன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் வாக்கா, சொன்ன கேளு. இல்லடா, நீ போ. நான் வரமாட்டேன். அக்கா, நீ இங்கே இருந்தா உன்னை கொன்னுடுவாங்கா. இல்லடா, நீ அவர் கையில சிக்கிற வரைக்கும் என்ன எதுவும் செய்ய மாட்டாரு. தயவு செஞ்சு நீ மட்டும் போ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஐயோ, உனக்கு அக்கா, நீ எதுவும் சொன்னா கேளு. ஆயிடக்கூடாதுடா. ரவி, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. ரவி, வேணாம்டா. ரவி, தயவு செஞ்சு என் பேச்ச கேளுடா. ஐயோ, அக்கா, சொல்றத கேளு. हाय, वाह, क्या सीन है. What a sentiment between Akka and Thambi. Huh? Huh? James Bond. வேலை கேட்டு தெருவா சுத்திக்கிட்டு இருந்த நீ, உனக்கே இவ்வளவு ஐடியா இருக்குன்னா இது போலீஸ் ட்ரைனிங் டா. எவ்வளவு இருக்கும்? ஏங்க இப்படி எங்களை சித்திரவதை பண்றீங்க? நீங்க மனுஷனா ராட்சசரா? ஆஷா, திரும்ப திரும்ப அதையே கேக்குறியே. சரி, கொன்னுடுங்க. இப்படி கத்துனா விட்டுருவேன்னு நினைக்காத. இத பாரு, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி எந்த தடையும் இல்லாம கொல்ல போறேன். I'm sorry. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜெயராஜ்? கமிஷனர் அஜய் அவங்க அத்தையை மிஸ் ஜோதியும் கொலை பண்ணிட்டாரா? ஆமா சார். அது மட்டும் இல்ல சார், அந்த கொலைக்கான பழிய என் மேலையும் அவரோட மச்சன மேலையும் போட்டதே அவர் தான் சார். ஓ காட். அவரோட ஒய்ஃபை யாரோ கிட்னாப் பண்ணதா சொன்னாங்களே, அதை பண்ணதும் அஜய்குமார் தான் சார். அது சரி, நேத்தானே நீ டியூட்டியில ஜாயின் பண்ண. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சார், நான் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் மேல எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு சார். அதனால சஸ்பெண்ட் ஆன பிறகும் அவனை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருந்தேன் சார். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஆபீசரை கொண்டு இருக்காங்க. அதை செஞ்சது கூட அவனே தான் சார். அவன் செஞ்ச கொலைகளுக்கான டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார். அம்மா, பாருங்கம்மா, நல்லா பாருங்க. இவங்க யாரு தெரியுமா? உங்க புருஷனை கொன்னு நம்ம குடும்பத்தை அநியாயமா நாசம் பண்ண அந்த அயோக்கியனுக்கு பிறந்தவங்க இவங்கதான். இத்தனை நாளா உங்களுக்கு திதி கொடுக்காததுக்கு காரணம் இந்த நாளுக்காகத்தான். இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டபடியே இவங்களை கொன்னுட்டு நான் உங்களுக்கு திதி கொடுக்கிறோமா? வேண்டாங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்க வம்சத்தையே நிர்மூலமாக்குற வரைக்கும் என் தாய்க்கு திதி கொடுக்க மாட்டேன்னு அவங்க பணத்துக்கு முன்னாடி சபதம் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அதுக்கு நேரம் வந்துருச்சு. வேண்டாங்க, என் பேச்ச கேளுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் இதை செய்யல. லாபநஷ்டம் பார்க்கறதுக்கு இது வியாபாரம் இல்ல. This is not a business. This is my duty. இது என் கடமை.
முಖ್ಯ ಕಡಮ ಕರ್ಮಣ್ಯೇವಾಧಿಕಾರಸ್ತೆ ಮಾ ಫಲೇಚು ಕಥಾಚನ மா கர்ம பலே துர்பு மாதோ சங்கோத்வ கர்மா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தெரியல. கடமையை செய்ய மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுல வர லாப நஷ்டத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. என்னங்க, எங்களை கொல்றதுதான் உங்க குறிக்கோள்னா இங்க பாருங்க, என்ன என்ன கொன்னுடுங்க. அவன் சின்ன பையன், தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இது உலகத்துல ஒன்ன மாதிரி பொண்டாட்டிங்க 100 கணக்கில் 1000 கணக்கில் கிடைப்பாளுங்க. ஆனா தாய், பெத்த தாய் ஒருத்திதான். அந்த தாய்க்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பதாண்டி என் தாயோட ஆத்மா சாந்தி அடை. தெரிஞ்சுக்க. டேய் முட்டாள், நானும் ஒரு தாயோட பாலை குடிச்சு வளர்ந்தவன் தாண்டா. என்னைக்கு என் தாயை கொன்னது நீதான் எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு நான் உன்னை கொன்னு இருப்பேன். ஆனா என் அக்கா கழுத்துல தாலி கட்டினதுனால நீ பொழைச்சுக்கிட்ட. நான் மட்டும் உன்னை கொன்னு இருந்தா எங்க அக்காவோட மஞ்சள் குங்குமம் அழிய நான் காரணம் ஆயிடுவேன்னு தான் உன்னை உயிரோட விட்டேன். எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இங்க திதி உங்க அம்மாவுக்கு நடக்காதுடா. அதுக்கு பதிலா உனக்கு நடத்த வேண்டிய காரியம். என்னடா சொன்ன பரதேசி பயலே? நீ எனக்கு காரியம் பண்ணுவியா? ஓங்கி அடிச்சன்னா எந்திரிச்சு நிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். நீ எனக்கு காரியம் பண்ணுவியா? உங்க அக்கா புருஷங்கிறதுக்காக என்ன உயிரோட விட்டியா? அதாவது உங்க அக்கா தாலி இருக்க கூடாதுன்னு என்ன உயிரோட விட்டுட்ட இல்ல? உன் செல்ல அக்காவை உன் கண்ணு முன்னாடியே விதவையாக்கி காட்டுறேன், பாக்குறியா? பாரு. என்னடா துடிக்க? போற எங்க போற? எனக்கு வெற்றி திலகம், உனக்கு பெதவ கோலம். நீங்க ஏதோ ஆவேசத்துல பேசுறீங்க. இது நீங்க அக்னி சாட்சியா கட்டின தாலிங்க. இது அக்னி சாட்சியா கட்டின தாலி இல்லடி, என் நெஞ்சில எரியிற நெருப்பு சாட்சியா கட்டின தூக்கு கயிறு. எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழற யோகியதை இல்லைன்னாலும் நீங்க கட்டின இந்த தாலியாவது என் கழுத்துல இருக்கட்டுங்க. இம்பாசிபிள். இந்த ஜென்மத்துல நீ என் மனைவியா சாகக்கூடாது. என் தாய்க்கு கிடைக்காத சுமங்கலி சாவு உனக்கு கிடைக்க விட மாட்டேன். அக்கா 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 கத்ரா, நல்லா கத்து. அன்னைக்கு நான் கூட இதே மாதிரி தானே நான் கத்துறேன். ஆனா நான் கத்துறது யார் காதலையும் வேலையே, உங்க அப்பன் காதல கூட அது வேலையடா. கத்ரா கத்து. மிஸ்டர் அஜய்குமார், நீங்க பண்ண கொலைகள்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க, சுத்தி போலீஸ் காவல் நிக்குது. அப்படியே தப்பிக்க முயற்சி பண்ணாலும் உயிரோட இருக்க மாட்டீங்க. மிஸ்டர் அஜய், இன்னையோட உங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. யூ ஃபூல். என் சாப்டர் க்ளோஸ் பண்றதுக்கு எவனாலையும் முடியாது. என் லட்சியம் நிறைவேறின பிறகுதான் என் சாப்டர் க்ளோஸ் ஆகும். எல்லாரும் இந்த பில்டிங்கை விட்டு மரியாதை வெளியே போங்க. உங்க மனைவிக்கும் மச்சனுக்கும் எந்த ஆபத்து ஏற்படுத்தாம
மரியாதையா கீழே இறங்கி வந்து சரண்டர் ஆயிடுங்க. எவனாவது இந்த பில்டிங் குள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா செதறி போயிடுவீங்க. இந்த பில்டிங் முழுக்க பாம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஜெயராஜ், don't waste my time. Get the force out. No. ரவி, எப்படியாவது நீங்க என்ன தப்பிச்சு போயிடுப்பா. இல்லக்கா, நான் போக மாட்டேன். உன்னை விட்டு போக மாட்டேன். போயிடுப்பா. அக்கா